3 பேர் என் நாமத்தினால கூடி இருக்கீங்களோ அவங்க மத்தியில் நான் இருப்பேன்னு சொன்னேன். ஏசப்பா சுவாமி, இந்த அதிகால ஜெபத்துக்காக கூடி வந்திருக்க எங்கள் மத்தியில் நீங்கள் வாங்க சுவாமி. ஏசப்பா, துதிகளுக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர் நீர் ஒருவர் தான் ஏசப்பா. எங்கள் ஆராதனை முழுவதுமாய் உங்கள் கிருபையுள்ள கரம் எங்கள் கூட இருக்கட்டும் சுவாமி. ஏசப்பா, இந்த புதிய நாளுக்கான பலனை நீங்கள் தாங்க, ஞானத்தை நீங்கள் தாங்க சுவாமி. எங்களை நீங்கள் வழி நடத்துங்க. உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆமேன். இந்த புதிய நாளை காண செய்தது ஏசப்பாவோட சுத்த கிருபை. நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஏசப்பாவோட கிருபை. நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம்மளை நீதிமானாய் மாற்றினது அவரோட கிருபை. அதை உணர்ந்தவங்களா கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோங்கிற பாடலை கைகளை தட்டி பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவன் ஆக்கியது உங்க கிருபை. ஏசப்பாவை நோக்கி பாடுவோமா? பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது
வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களை பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனா ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர்னு சொல்லி பாடுவோமா? ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். அவர் மூச்சு விட்டா கடலே பிளந்து நிற்கும். அவர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். இந்த வரிகளை உணர்ந்தவங்களா பாடுமா? கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீ மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நம் தேவன் காற்றை அனுப்பி காடை கொடுக்க வல்லவர், கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருபவர். காற்றை அனுப்பி காடை கொடுப்பீர், கல்லை பிளந்து தண்ணீர் தருவீர். காற்றை அனுப்பி காடை கொடுப்பீர், கல்லை பிளந்து தண்ணீர் தருவீர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறி போகும். நம்ம வாழ்க்கையில இருக்க எல்லா நெருக்கங்களும் தூரமா ஓடி போகும். வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும்.
வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரணும். எப்போல்லாம் நம்ம கண்களை ஏறெடுத்து பார்க்கிறோமோ அப்போல்லாம் ஏசப்பா நமக்கு உதவி செய்கிறவராய் ஒத்தாசை அனுப்புகிறவராய் இருந்திருக்கிறாரு. அது நினச்சி நன்றி சொல்லுவோமா? நன்றி ஏசப்பா, நன்றி சுவாமி, நன்றி ஏசப்பா. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை ஏசப்பா செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்ச நேரம் நினச்சி பார்த்து ஏசப்பாக்கு நன்றி சொல்லுவோமா? ஏசப்பா, எங்கள் வாழ்க்கையில் நீர் மிகவும் நல்லவராக இருந்திருக்கிறீர் சுவாமி. ஏசப்பா, எங்களுக்கு நீங்கள் ஏற்ற சமயத்தில் ஆலோசனை கொடுத்துருக்கீங்க. அதுக்காகலாம் நன்றி 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 ஏசப்பா. நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. ஏசப்பா, அநேகர் இருக்க நீங்கள் எங்களை தேடி வந்து ரட்சித்திருக்கீங்க. அதுக்காக நன்றி சுவாமி. ஏசப்பா, தனிமையின் நேரத்தில் நாங்கள் சோர்ந்து போன நேரத்தில் உங்கள் வார்த்தைகளை கொண்டு எங்களை தேய்ச்சிருக்கீங்க. அதுக்காக நன்றி ஏசப்பா. நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. உங்கள் வார்த்தை ஜீவனுள்ளதா இருந்திருக்கு. உங்கள் வார்த்தை எங்களோட பேசுகிறதா இருந்திருக்கு. அதுக்காக நன்றி ஏசப்பா. நன்றி சுவாமி, நன்றி ஏசப்பா. நன்றி 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 சுவாமி. எங்களுக்கு புதிய அபிஷேகத்தை தந்திருக்கீங்க. அதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, ஒவ்வொரு நேரமும் நாங்கள் உங்கள் சமூகத்தில் வர்றப்ப நீங்கள் எங்களை அபிஷேகிச்சிருக்கீங்க. அதுக்காக நன்றி சுவாமி. நன்றி ஏசப்பா. நன்றி சுவாமி. எங்களுக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கீங்க. அதற்காக நன்றி 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 சுவாமி. அப்பா பிதாவேன்னு கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு தந்திருக்கீங்க. அதற்காக நன்றி ஏசப்பா. நன்றி சுவாமி. நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் பாவம் செஞ்சு ஏசப்பா நாங்கள் கரையோடு வர்றப்போ நீங்கள் எங்களை கழுவி சுத்திகரிச்சிருக்கீங்க. உங்கள் அண்டையில் எங்களை சேர்த்துருக்கீங்க. அதுக்காக நன்றி 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 ஏசப்பா. நன்றி சுவாமி. ஏசப்பாவை கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா? ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஏசப்பா. நன்றி சுவாமி. ஏசப்பா, நாங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் உங்கள் அன்பு, உங்கள் இரக்கம், உங்கள் கிருபை எங்களை எவ்வளவாய் சூழ்ந்து கொண்டதே. அதற்காக நன்றி 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 ஏசப்பா. நன்றி சுவாமி. ஏசப்பா, நீர் அன்புள்ளவராய், இரக்கமுள்ளவராய், கிருபை மிகுந்தவராய் எங்கள் கூட இருந்திருக்கீங்க. அதுக்காக நன்றி ஏசப்பா. நன்றி சுவாமி. நன்றி நன்றி. யெகோவா ஈரே உமக்கு நன்றி. யெகோவா ஷாலோம் உமக்கு நன்றி. யெகோவா ராஃபா உமக்கு நன்றி ஏசப்பா. எங்க வாழ்க்கையில எபினேசராய் எங்க கூடவே இருந்திருக்கீங்க. பலவீன நேரங்கள்ல என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லி எங்களை பலப்படுத்தி இருக்கீங்க. எங்களை மறவாமல் நினைத்து வழி நடத்துகிற தெய்வமே உமக்கு நன்றி. எபினேச நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எபினேச நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோஹி எல்ரோஹி
பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே மென்மையானவரே மேகஸ்தம்பமே மென்மையானவரே ஊற்று தண்ணீர் ஜீவநதி ஊற்று தண்ணீர் ஜீவநதி ஆனந்த தைலமே ஆனந்த தைலமே மணி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே மணி போல பெய்யும் பரிசுத்தரே மலையாக பொழியும் ஆவியே நீர் ஒருவர் மாத்திரம் பரிசுத்தர் இயேசுப்பா. இயேசுப்பா, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் பனி போல எங்கள் மேல பெய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசுப்பா, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு நீங்க பலன் தாங்க சுவாமி. உங்க சித்தம் அது எங்க விருப்பமா மாறட்டும். உமக்கு பிரியமான காரியங்கள்ல இயேசுப்பா நாங்க எங்களை ஈடுபடுத்த நீங்க உதவி செய்யுங்க. உங்க வார்த்தையை கொண்டு நாங்க அந்த வழியில நடக்க கிருபை தாங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், வழி நடத்தும். இயேசுவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஜெபிக்க போகிறோம். பரிந்து பேசும் மிஷனரியாக நம்மிடத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்டுள்ள ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிப்போம். நாம் எழுந்து நின்று கொள்வோம். ஆண்டோடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். சமூகத்தில் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் அவர் நமக்கு முன்பாக அவர் கடந்து வந்திருக்கிறார். அவருடைய நாமம் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர், மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இந்த வேளையிலும் தேவ சமூகத்திலே ஆண்டவரே ஒரு விசை இந்த காலை வேளையிலே எங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறோம். ஒரு விசையாக எங்களை கழுவுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உங்கள் சமூகத்தில் எங்களுடைய ஜெபங்கள் தூபங்களாய் வந்து எட்டுவதற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு அகற்றுங்க என்று சொல்லி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இஸ்லாமிய தேசமான பக்ரைன் ரட்சிப்பிற்காக நாம் ஜெபிப்போம். எல்லாரும் ஒருமனப்பட்டு இஸ்லாம் தேசத்தை ஆண்டோடைய கரத்தில் நாம் அர்ப்பணிப்போம். அங்கே இருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். அந்த தேசத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் கிருபையாய் அந்த தேசத்திற்கு மனம் இறங்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு இடையே நடைபெறுகிற யுத்தத்தில் கர்த்தர் ஒரு விசையாய் சமாதானத்தை கட்டளையிடும்படியாக நாம் ஜெபிப்போம். பிற நாடுகளுக்கு இந்த யுத்தங்கள் பரவாமல் இருக்கும்படியாக ஜெபிப்போம். தேவன்தாமே சமாதானத்தின் தேவன் நம்முடைய இஸ்ரேல் தேசத்துக்கும் ஈரானுக்கும் இடையே இருக்கிற எல்லா யுத்தங்களையும் ஓய பண்ணும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் அவரை முழுவதுமாய் அந்த ஜனங்களை நாம் அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போம். இன்னுமாய் நம்முடைய தேசத்தின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகளுக்காக நம்ம ஜெபிப்போம். நம்முடைய தேசத்தில் தேவன்தாமே பாதுகாப்பை கட்டளையிடணும். பாதுகாப்பு அமைச்சருக்காக நம்ம ஜெபிப்போம். அவருக்கு வேண்டிய விசேஷித்த ஞானத்தை தேவன் கட்டளையிடும்படியாக நம்ம ஜெபிப்போம். தேவனுக்கே மகிமை ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அந்த ஊழியங்களின் மூலமாக மலைவாழ் மக்கள் மத்தியில் நடைபெறுகிற சுவிசேஷ பணிகளுக்காக நம்ம ஜெபிப்போம். ஒவ்வொரு ஜனங்களையும் மலைவாழ் மக்கள்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக நம்ம ஜெபிப்போம். அந்த ஊழியங்களிலே ஈடுபடுகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் தேவன் தம்முடைய வல்லமையினால் நிரப்பும்படியாக நம்ம ஜெபிப்போம். இன்னுமாய் பழனியில், தாராபுரத்தில், கோயம்புத்தூரில் நடைபெற்ற கூட்டங்களில் பங்கு பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டோடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் எடுத்த தீர்மானத்தில் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவர்களாய் தேவன் அவர்களை வழிநடத்தும்படியாக நம்ம ஜெபிப்போம். இந்த எழுப்புதல் விரும்புவோர் கூடுகையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் எழுப்புதலிலே தங்களுடைய பங்களிப்பை கொடுக்கும்படியாக கர்த்தர் அவர்கள் மத்தியில் இன்னும் அவருக்கென்று செயல்படுகிறக்கூடிய வைராக்கியத்தை தரும்படியாக நம்ம ஜெபிப்போம். இனிமாய் நம்முடைய வளாகத்திலே அனுதினமும் நடைபெறுகிற சுகமளிக்கும் ஆராதனைக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் கிருபையாய் ஒவ்வொரு நாளும் இந்த சுகமளிக்கும் ஆராதனையை நம்முடைய நேரலையிலையும் டிவிலையும் போட்டு வருகிறோம். நம்ம இடத்துலையும் நடைபெறுகிறது. இதை பார்க்கிற ஒவ்வொருவரும், இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம ஜெபிப்போம்.
தேவையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, மரணத்தின் விளிம்பில் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கரம் அவர்கள் மீது வைக்கப்பட்ட அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகட்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம். இன்னமாய் நம்மிடத்தில் ஜெப குறிப்புகளை அனுப்பி தொடர்பு கொள்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். ஃபோனில் ஒவ்வொரு நாளும் அநேக காரியங்களை மக்கள் பகிர்ந்து கொள்கிறாங்க. நம்முடைய டிவி ப்ரோக்ராமை பார்த்து அவங்க எத்தனையோ பிரச்சனைகளில் கடன் பாரத்தோடு இருக்கிறாங்க, வியாதியோடு இருக்கிறாங்க, தங்களுடைய குடும்பங்களில் எத்தனையோ இழப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் நாம் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் கிருபையாய் இறங்கி அவங்களுடைய எல்லா இடுக்கண்களையும் நெருக்கங்களையும் மாற்றி போடும்படியாய் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்க்கிற அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகும்படியாக தேவ சமூகத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் மத்தியில் செய்யப்படுவதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய தினத்திலையும் நாளை தினத்திலையும் நடைபெற போகிற சுவிசேஷ ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். நம்ம சந்திக்க போகிற புதிய கிராமங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த நாளில் நம்ம சந்திக்கிற கிராமங்களிலே தேவன் திறந்த வாசலை கட்டளையிடும்படியாக ஜனங்கள் மத்தியில் லீதியாளின் உள்ளத்தை திறந்திருந்த தேவன் இந்த நாளிலையும் சத்தியத்தை கேட்கும்படி அநேகருடைய இருதயங்கள் தேவனுக்கு நேராக திருப்பப்படும்படியாக நம்ம ஜெபிப்போம். இன்னும் பணித்தள கிராமங்களிலே சிறுவர்கள் வாலிபர்கள் மத்தியில் நடைபெறுகிற ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். கிரமமாய் நாம் சந்தித்து வருகிற சிறுவர்கள் வாலிபர்களை தேவ கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். VBS ஊழியங்களிலே பங்கு பெற்ற சிறுவர் முகாமிலே கலந்து கொண்ட சிறுவர்கள், ஒவ்வொரு வாரமும் கலந்து கொள்கிற ஒவ்வொரு டியூஷன் சென்டருக்கு வருகிற சிறுவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த தொடும்படியாக நம்ம ஜெபிப்போம். ஒரு முறை இயேசுவே என்று சொல்லி தங்களுடைய வாயினால் அறிக்கையிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ரட்சிக்கும்படியாய் தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். கத்தர் பெரிய காரியங்களை சிறு பிள்ளைகள் மத்தியிலே வாலிபர்கள் மத்தியில் செய்ய போகிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னுமாய் நம்ம ஆகஸ்ட் 15 நடைபெற உள்ள 120,000 வாலிபர்களுக்காக எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் கத்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய் அதற்கான ஆயத்த வேலைகளிலே கத்தருடைய கரம் உடனிருந்து நடத்தும்படியாக நம்ம ஜெபிப்போம். நம்முடைய ஊழியர்கள் எல்லாம் அவங்கவுங்க பணித்தலங்களில் இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி போய்கொண்டிருக்கிறாங்க, அலைந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய பிரயாணங்களிலே தேவன் பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக கத்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கும்படியாக செல்கிற இடங்களிலே இன்னும் மற்ற எல்லாருடைய கண்களையும் நம்முடைய ஊழியர்களுக்கு தயவையும் கிருபையும் தேவன் கொடுக்கும்படியாக இதற்காக எடுக்கிற எல்லா பிரயாசங்களிலும் தேவ வழிநடத்துதலை முற்றிலுமாய் நாம் சார்ந்திருக்கும்படியாக கத்தர் கிருபை பாராட்டும்படியாக நாம் ஜெபிப்போம். கத்தர் இப்படிப்பட்ட காரியங்களை நேர்த்தியாய் நடத்தி கொடுக்க போகிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்னும் இந்த 12 கிட்ஸ் கிளப்பில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். டியூஷன் சென்டரில் 12 பேராக சேர்ந்து படிக்கும்படி வருகிறாங்க. அவங்களுக்கு நடத்தும்படி டியூஷன் டீச்சர்ஸை நம்ம அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு டியூஷன் டீச்சர்ஸும் உண்மையும் உத்தமமாய் தங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற சிறுவர்களை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தவும் அவங்க சமுதாயத்திலே கல்வி அறிவை பெற்றுக்கொள்ளவும் அவங்களை எடுக்கிற பிரயாசங்களை கத்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிப்போம். கத்தர் பெரிய காரியங்களை சிறு பிள்ளைகள் மத்தியில் இந்த டியூஷன் சென்டர் பணி மூலமாக செய்யும்படியாக கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போகிற தயவிற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, அவங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் அமரலாம். இந்த நாளிலும் இயேசுவுடன் இன்று என்று சொல்லி ஆண்டவரோடு இந்த நாளை துவங்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த கிருபைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம உயிர் வாழவே முடியாது. நேற்றைய தினத்திற்கு முந்தைய தினத்தில் நடந்த இந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் நம்ம எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த காரியம்தான். 242 பயணிகள் பயங்கரமான கனவுகளோடு, லட்சியங்களோடு, எதிர்காலத்தை குறித்ததான பல திட்டங்களோடு அவங்க பயணித்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நடைபெற்ற அந்த ஆக்சிடெண்ட் உலகத்தையே உலுக்கியது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். கிளம்பி போன கொஞ்ச நேரத்தில் அகமதாபாத் அப்படிங்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்குது. அதில் பயணித்த ஒரு நபர் மட்டும் தப்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்பட்டோம். அதில் பிரயாணித்த ஒரு பெண் வாலிப பெண். அவளுக்கு நல்ல ஒரு வேலை லண்டனில் கிடச்சிருக்குது. அவள் சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவருடைய பொண்ணு. அவங்க இந்த வேலைக்கு போயிட்டா என் பிள்ளையோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு அவங்களுடைய குடும்பத்தார் எல்லாரும் சந்தோஷத்தோடு அந்த பிள்ளையை வழி அனுப்பி வைத்திருக்கிறாங்க.
ஆனால் அவளுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாயிடுச்சு. அவள் வேலை பார்க்குற கம்பெனியிலேருந்து அவளுக்கு டிக்கெட் போட்டு பயங்கர கனவுகளோடு அந்த வாலிப பிள்ளை சென்றிருப்பா. அதோடு மட்டுமல்ல, லண்டன்லேயே ஒர்க் பண்ணுற ஒரு இன்ஜினியர் 6 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய மனைவி டாக்டராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க. அவங்க ரொம்ப நாட்களாக பிளான் பண்ணி குடும்பமாக நம்ம லண்டனில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதற்கான எல்லா ஆயத்த வேலைகளையும் செய்து வந்து குடும்பத்தை கூட்டிகிட்டு போகும்படி வந்திருக்கிறாங்க. அவங்க அந்த விபத்தில் மரித்து போயிருக்கிறாங்க, குடும்பமாக மரித்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்பட்டோம். அதோடு மட்டுமல்ல, இன்னும் அந்த லண்டனில் போகும்படி பிரயாணித்த ஒரு நபர் தன்னுடைய மனைவியை வந்து லண்டனில் அவங்க இறந்துட்டாங்களாம். அவங்க அஸ்தியை வந்து இந்தியாவில் தான் இப்படி ஒரு இடத்துல கரைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அஸ்தியை எடுத்துகிட்டு வந்து கரைச்சிருக்கிறாங்க. கரைச்சி முடிச்சுட்டு அவங்க மறுபடியும் லண்டனுக்கு ட்ராவல் பண்ணி போகிறதுக்காக அந்த ஃப்ளைட்டில் ஏறியிருக்காங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்து போயிட்டார். வித்தின் 1 வீக்கில் 2 சின்ன பிள்ளைங்களாம், 8 வயசில் ஒரு பிள்ளை, 4 வயசில் ஒரு பிள்ளை. 1 வாரத்துக்கு முன்னாடி தாயை இழந்தாங்க பிள்ளைங்க, இப்போது தகப்பனை இழந்துட்டாங்க. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது. பாருங்களேன், நிலையில்லாத அந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு எவ்வளோ கிருபையாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரயாணங்களில் பாதுகாப்பை கட்டளையிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவையான எல்லா காரியங்களையும் நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து சுகமாக வாழ வச்சிருக்கிறாரு. நம்ம எவ்வளவோ ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத மறந்து போயிடவே கூடாது. ஆண்டவர் இன்னும் எவ்வளோ நாள் இந்த உலகத்தில் நம்ம வாழ்வோம் அப்படிங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நாளும் இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே மகிழ்ந்து களி கூற கடவோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த நாள் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் கூட்டி கொடுத்துருக்கிற நாள். இந்த நாளில் நான் ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அந்த நாளை நம்ம துவங்கணும், அந்த நாள் முழுவதும் நம்ம ஓடணும் அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்போம் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இந்த நாட்களில் நம்ம இன்னும் தேவ அன்புனால் நம்ம நிரப்பப்படுவோம், விட்டு கொடுப்போம். யார் மீதாவது நமக்கு கசப்பு, பொறாமை, மன்னிக்க முடியாத காரியங்கள் நம்முடைய உள்ளத்தை அழுத்துமானால் தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் வைத்து விட்டு அவர் நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் சந்தோஷத்தோடு ஓட கடவோம். எதையுமே நம்ம கொண்டு வந்ததும் இல்லை, எதையுமே நம்ம கொண்டு போக போகிறதும் இல்லை. அதனால் இருக்கிற நாட்களில் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு இந்த நாளை கூட்டி கொடுத்துருக்குறீங்க, இந்த நாளில் நான் உமக்காக ஏதாயிலும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அந்த நாளை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து சந்தோஷப்படுகிறவராக இருப்பார். இந்த நாளையும் தேவ சமூகத்தில் நான் ஜெபித்த பொழுது கடந்த ஒரு சில நாட்களாக நான் தியானித்த வேத பகுதி 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். அந்த நிருபத்தை திருப்பி நம்ம 2 கொரிந்தியர் அதிகாரம் ஃபுல்லுவதும் வாசித்து கொண்டே இருந்தேன். இந்த இதில் முதல் அதிகாரத்தை மட்டும் நான் திருப்பி வாசிக்கும் பொழுது இதன் மூலமாக ஆண்டவர் ஒரு சில காரியங்களை என்னோடு பேசினார். அந்த காரியங்களை இந்த நாளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களோடு இடைப்படுவார். ஒரு அழகான சிலையை வந்து ஒரு சிற்பி செய்து கொண்டிருந்தாங்க. அந்த சிற்பி செய்து கொண்டிருந்த சிலை ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் அந்த சிலையை ஓரமாக வச்சுட்டு அதே சிற்பி இன்னொரு சிலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார். உடனே அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஒரு நபர் அந்த சிற்பிகிட்ட கேட்குறாரு, என்ன ஆல்ரெடி நீங்கள் தான் ஒரு சிலையை செஞ்சிட்டிங்களே, அதே போல் இன்னொரு சிலையை நீங்கள் வடிவமைச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே, ஒருவேளை உங்களுக்கு ஆர்டர் கொடுத்த அந்த நபர் 2 சிலை ஒன்று போல் செய்ய சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி இந்த சிற்பியை பார்த்து கேட்குறாரு. உடனே அந்த சிற்பி சொன்னார், இல்லை, நான் செஞ்ச முதல் சிலை ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நேர்த்தியாக இருக்குது, அதில் ஒரு சின்ன குறை வந்துருச்சு, அதனால் இன்னொரு சிலையை அதே போல் நான் மறுபடியும் வடிவமைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சிற்பி சொன்னாராம். உடனே இந்த பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மனுஷன் ரொம்ப பக்கத்தில் போய் ரொம்ப கவனிப்பாக ரொம்ப உன்னிப்பாக அந்த சிலையை பார்த்தாரு. இவர் என்ன குறை இதில் இருக்குங்கிறாரு, எனக்கு ஒன்றும் பெருசாக தெரிலையே, ரொம்ப அழகாக இருக்குது, கண் மூக்கு முழியுமா
ரொம்ப தத்ரூபமாக செஞ்சுருக்கிறாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனித்து உற்று பார்த்துட்டு இருந்தாராம். உடனே மறுபடியும் அந்த சிற்பிகிட்ட கேட்டாராம், இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது சொல்லுங்கள், என்னால் அந்த மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கவே முடியல, என்ன போல தானே எல்லோரும் இதை பார்த்துட்டு போவாங்க, இதை எதுக்கு நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் எல்லா பொருட்களையும் செஞ்சு இதை நீங்கள் சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறீங்க, இப்படியும் நீங்கள் கொண்டு போய் வச்சிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அந்த சிற்பியை பார்த்து அந்த மனிதர் கேட்டாராம். இல்லை இல்லை, நான் செஞ்ச சிலை அதில் இருக்கிற குறை என்னங்கிறது எனக்கு தெரியும், ஒருவேளை மற்றவங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அதில் இருக்கிற குறையை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த குறையோடு அந்த சிலையை நான் வைக்க விரும்பலை, அதை சரிப்படுத்தி புதுசாக ஒரு சிலையை நான் செய்து நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர் பேசிக்கொண்டே செய்து கொண்டே இருந்தாராம். அப்போ இவர் என்ன குறைன்னு சொல்லி கேட்டார்ல, சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், அந்த சிலையில் மூக்கில் ஒரு இடத்துல ஒரு சின்ன கீறல் விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு பிறகு தான் அந்த மனிதன் உற்று நோக்கி பார்க்கும்போதுல அதில் ஒரு சின்ன கீறல் இருந்தது தெரிஞ்சுதான். இதெல்லாம் நீங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், இது ஒன்றுமே மேட்ரே இல்லை, நீங்கள் வச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதை எனக்கு செய்ய கொடுத்தவர் கவனிக்கிறாரோ இல்லையோ, ஆனால் இந்த பணியை என்னுடைய கரங்களில் செய்யும்படி எனக்கு கொடுத்த உன்னதமான ஒரு கடவுள் இருக்கிறாரு, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறாரு, அவருக்கு பயந்து நான் உண்மையாக இந்த காரியத்தை நான் நேர்த்தியாக செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சிற்பி அந்த மனிதனிடத்தில் சொன்னாராம். இதே போல தாங்க நமக்கு கொடுக்கப்படுகிற எந்த பொறுப்பாக இருக்கட்டும், எந்த ஊழியமாக இருக்கட்டும், எந்த வேலையாக இருக்கட்டும், நம்ம மனுஷங்களுடைய பார்வைக்குன்னு நம்ம செய்யாதபடி கர்த்தர் நம்ம பார்க்குறாரு அப்படிங்கிறத உணர்ந்தவங்களா எல்லா காரியங்களையும் நம்ம முடிஞ்ச அளவு நேர்த்தியாக நம்ம செய்தும்படி சிறப்பாக நம்முடைய கைகளுக்கு நேரிடுகிறத செய்து முடிக்கும்படி நம்ம பிரயாசம் எடுப்போமானால் கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஊழியங்களிலே நம்முடைய பணிகளிலே அவர் பிரியப்படுகிறவராய் மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறாருங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த 1வது அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தை நம்ம திருப்பி நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதை நான் 3 தலைப்பில் நான் பிரிச்சிருக்கிறேன். நம்ம திருப்பி வாசிக்கும் பொழுது முதல் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 7வது வசனம் வரையோ திருப்பி வருகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆறுதல் அளிக்கும் தேவன், ஆறுதல் அளிக்கும் தேவன் அப்படிங்கிற வார்த்தை திருப்பி வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஆறுதல் ஆறுதல் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய நாமம் அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் அப்படின்னு சொல்லி 3வது அதிகாரத்தில் போடப்பட்டிருக்குது. அதே பகுதியில் 4வது வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 2வது அதிகாரத்தில் பின்பகுதியில் பார்க்குறோம் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அதே மாதிரி 5வது வசனத்துலேயும் ஆறுதல் அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. 6வது வசனத்துலேயும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும் அப்படின்னு சொல்லி வருது. அடுத்த 6வது வசனத்திலே நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும்படி அப்படின்னு சொல்லி வருது. அப்போ 3வது வசனத்துலேருந்து 7வது வசனம் வரையும் நம்ம வாசிக்கும் பொழுது திருப்பி அந்த பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபை மக்களுக்கு எழுதியிருக்கிற வார்த்தை சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் ஆறுதல் ஆறுதல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம ஆராதிக்கும் தேவன் அவர் ஆறுதல் அளிக்கிற தேவனாக இருக்கிறாரு. காட் ஆஃப் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சகலவிதமான ஆறுதலின் தேவன். இந்த நாளில் இந்த ஆக்சிடெண்ட்டில் இந்த விபத்தில் மரித்து போன எல்லா குடும்பங்களையும் ஒரு பெரிய ஒரு ரூம் கொடுத்து அவங்கள எல்லாரையும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அடைச்சி வச்சுருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கு இருக்கிற ஆறுதல் அந்த இடத்துல இருக்கிற யாருக்கும் நிச்சயமாக இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியான காரியம். யாருடைய உடம்பையோ இது இவங்களுடைய சரீரம் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணவே முடியலையா. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இதுதான் இவங்களுடைய குரூப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லணுங்கிறக்காக தான் அவங்களுடைய ரிலேஷன் எல்லாரும் அந்த இடத்துக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, வரவழைக்கப்பட்டிருக்கிறாங்க. யோசித்து பாருங்கள், அந்த ஏர் இந்தியா நிறுவனம் அந்த ஃப்ளைட் கம்பெனி இறந்து போன ஒவ்வொரு நபருக்கும் 1 கோடி ரூபாய் தராங்க. ஒரே குடும்பத்தில் 5 பேர் இறந்து போயிட்டாங்க, 5 கோடி ரூபாய் கிடைக்கும். ஆனால் அந்த 5 கோடி ரூபாய் வச்சு அவங்களால
வாழ முடியுமா? அவங்க குடும்பத்தால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? இல்லவே இல்லை. ஆனால் இன்றைக்கு நம்ம ஆராதிக்கிற தேவன் நமக்கு ஆறுதல் தருகிற தேவனாய், சகலவித ஆறுதலின் தேவன் என்று சொல்லி நம்மை ஒவ்வொரு நாளும் நம்முடைய எல்லா வேதனைகளிலையும், நமக்கு படுகிற நம்ம உபத்திரவங்களிலையும் நமக்கு ஆறுதல் அளிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அவர் கொடுக்கிற ஆறுதல் மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்மளை ஆறுதல் படுத்த முடியும். வேறு எந்த மனிதருடைய வார்த்தைகளோ, மற்ற நம்முடைய க்ளோஸாக இருக்கிற நம்முடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளை நடத்துகிற ஒரு போதகராக இருக்கட்டும், நம்மளை கைட் பண்ணுற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை போல ஆறுதல் படுத்த இந்த உலகத்தில் யாராலையுமே முடியாது. தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் ஆறுதலற்று நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த நாளில் ஆண்டவர் சகலவித ஆறுதலின் தெய்வம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ இழப்புகள் நேரிட்டிருக்கலாம், எத்தனையோ கண்ணீரின் பாதையில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம், எத்தனையோ பேச்சுக்களையும் ஏச்சுக்களையும் நிந்தனைகளையும் அவமானங்களையும் தாண்டி வந்திருக்கிற ஒரு வாழ்க்கையின் வழியாக கடந்து செல்கிறவங்களாம் நம்ம இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட பாதையின் வழியாக கடந்து சென்றாலோ நம்முடைய தேவன் நமக்கு ஆறுதல் அளிக்கிற தேவனாக இருக்கிறாரு. ஒரு அருமையான தம்பதியினர், நம்ம கூலியத்தை நேசிக்கிற ஒரு தம்பதியினர் உண்டு. அவங்களுடைய வாலிப மகனை 21 வயதில் அவங்க இறக்க கொடுத்தாங்க. ஒரே பையன்தான். ஆனால் அவங்கள பார்த்து சொல்லும் பொழுது அவங்க சொல்கிற காரியம் நம்மளை உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அவங்க சொல்கிறாங்க, என் பையன் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இளைப்பாடுறான், ஆண்டவர் தவறு செய்கிற தேவனே அல்ல அப்படின்னு சொல்லி அவ்வளோ வைராக்கியமாக தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு பெரிய கம்பெனியில் அந்த அண்ணன் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த அக்கா ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாங்க. அவ்வளோ ஜனங்கள் மத்தியிலையோ என் தேவன் நல்லவர், என் தேவன் தவறு செய்கிற தேவன் அல்ல அப்படின்னு சொல்லி சாட்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி அவங்களால முடியுது? ஆறுதலின் தேவன் அவங்கள ஆறுதல் படுத்தினதுனால மட்டும்தான் இந்த வார்த்தையை அவங்களால சொல்ல முடியுது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அப்படிப்பட்ட ஆறுதலை தேவ சமூகத்திலேருந்து பெற்றிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். அழகாக இந்த 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. அவரால் தான் நமக்கு ஆறுதல் கிடைக்கும், அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்த உபத்திரவங்கள், அவங்க கடந்து வந்த கண்ணீரின் பாதைகள் எல்லாவற்றையும் உற்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் மாத்திரம்தான் அவங்களுடைய உபத்திரவங்களில், பாடுகளில், அவமானங்களில், அடிகளிலே, உதைகளிலேயோ ஆறுதல் படுத்துகிறவராக இருந்தார். இன்றைக்கு ஆறுதலை தேடி எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறோமா? யூடியூப்பில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம், ஒரு செய்தி என்னை ஆறுதல் படுத்திடாதா, அல்லது இவங்க சொல்கிற காரியம் என்னை உற்சாகப்படுத்துகிறாதா அப்படின்னு சொல்லி மணிக்கணக்காக செல்ஃபோன் முன்னாடி நம்ம உட்கார்ந்துருக்குறோமா? இல்லைங்க. வேதத்தை திறந்து தேவ சமூகத்தில் ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், நீர் என்னோடு பேசும் அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் தாகத்தோடு வாஞ்சியோடு நம்ம அமர்ந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் பேசும் தெய்வம், அவர் பேசும் தெய்வம். நம்முடைய உணர்வுகளையும், நம்முடைய ஏக்கங்களையும், நம்முடைய இருதயத்தின் பெருமூச்சுகளையும் அவர் அறிந்திருக்கிற தகப்பன். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பெருமூச்சுகளையோ அவர் அறிந்திருக்கிறார். யார்ட்டையுமே நம்ம ஷேர் பண்ண முடியாத காரியங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கலாம், ஆனால் அதையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் மாத்திரம்தான் வேதத்தின் மூலமாக, தேவ பிள்ளைகளின் மூலமாக, அங்கே சொல்லப்படுகிற வார்த்தையின் மூலமாக நம்மளை ஆறுதல் படுத்த முடியும். அந்த ஆறுதலை தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்கிறவங்களா நம்ம இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறவங்களா, ஜெபிக்கிறவங்களா, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவங்களா? நானும் என் தேவனும் என்று சொல்லி கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் குவைட் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறவங்களா இருக்கிறோமா? அமைதி வேலை, அந்த நேரத்தில் வேறு எந்த இதுக்கும் நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு இடமே கொடுக்கக்கூடாது. ஆண்டவரோடு நான் பேச போகிறேன், அவர் சத்தத்தை நான் கேட்க போகிறேன், அவர் என்னோடு பேச போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அமர்ந்திருக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் நம்மோடு பேசுவார். அவர் பேசும் பொழுது அந்த வார்த்தை நிச்சயமாய் நம்மளை ஆறுதல் படுத்துகிற வார்த்தையாய், அன்றைக்குள்ள மன்னாவினால் நம்மளை திருப்தியாக்குகிற ஒரு வார்த்தையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய தேவன்
காட் ஆஃப் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது, இந்த புஸ்தகத்தில் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது காட் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் தேவன். நாம் ஆராதிக்கும் தேவன் நம்முடைய நம்பிக்கை எல்லாம் அவராக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். இதில் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் 10வது வசனத்தில், அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போக்கத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் பிழைப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையோ நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பின தேவன். அதனால் உங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி 9வது வசனத்தில் போடப்பட்டிருக்குது. எதனால் ஆண்டவர் மேலே அவங்க நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க? எதனால்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவர் மரணத்தை ஜெயித்த தேவன், அவர் பாடுகளின் மத்தியிலையும் பிழைப்போங்கிற நம்பிக்கை அற்றுப்போன சமயத்திலையும் அவர்களை காப்பாற்றினார். அதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவர் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவரை நிறைய நேரம் எப்படி நம்புவோம் அப்படின்னு சொன்னால், 99% நாங்கள் உங்களை நம்புகிறோம் சுவாமி, ஆனால் 1% நாங்கள் எங்கள் முயற்சியில் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம். மருத்துவர்களை ட்ரை பண்ணி பார்க்குறோம், வக்கீல்களை நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம், எங்களுக்கு உதவி செய்கிற எங்களுடைய பேரண்ட்ஸையோ அல்லது எங்களுக்கு எங்கேயாவது இருந்து எங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்கள நாங்கள் நம்பி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி 1% நம்பிக்கையை நம்ம யார் மேலேயாவது வச்சோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய முடியாதுங்க. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் அற்றுப்போகத்தக்க சூழ்நிலை உங்களை சுற்றி இருக்கலாம், ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலையோ ஆண்டவரை நீங்கள் நம்பியிருங்க. அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். ஆல்ரெடி அவங்கள தப்பிச்சிட்டார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இப்பவும் அவர் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இனிமேலும் தப்புவிப்பார். ஃபியூச்சர் டென்ஸ், 3 டென்ஸ்லையும் இந்த வசனத்தில் என்ன செஞ்சுருக்கு? எழுதப்பட்டிருக்குது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் கடந்த வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் உங்களை நடத்தின பாதைகளை யோசித்து பாருங்களேன். எத்தனையோ முறை உங்களை மரணத்தினின்று தப்புவித்திருக்கிறார். கொரோனா நம்ம யாரும் சாகலை, ஆண்டவர் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாரு. எத்தனையோ விபத்துக்கள், வியாதிகள், மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் நம்முடைய குடும்பங்களிலேயோ நமக்கோ ஏற்பட்டிருந்த அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்மளை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார். இனிமேல் அவர் தப்புவிப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறாங்கிறத நம்பிக்கையோடு அவர் மேலே நம்ம நம்பிக்கையை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த வசனத்தை தியானிச்சுட்டு இருக்கும்போதில் எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வந்தது. நான் திருமணம் ஆன உடனே மே மாதம் ஒரு வில்லேஜுக்கு விபிஎஸ் எடுக்கும்படி என் கணவர் என்னை அனுப்பி வச்சுருந்தாங்க. அப்போ நம்மகிட்ட ஃபுல் டைம் மிஷினரிஸ்லாம் ரொம்ப கிடையாது. அப்போ என் கூட எஃப்எம்பிபியில் ஊழியத்துக்குன்னு போன ஒரு வாலிப பிள்ளை, அவள் பேர் பொற்செல்வி. அப்போ அவளும் நானும் சேர்ந்து திருமங்கலம் பக்கத்தில் கட்னார்பட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கோம். ராத்திரி எல்லாம் பயங்கரமான மழை. நாங்கள் தங்கியிருக்கிற வீடு ஒரு ஓட்டு வீடு தான். கடவுள் கிருபையாக அங்கே நல்லா தூங்கிட்டோம். பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொன்னால் வெளியில் தான் போகணும். அப்போ வெளியில் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போகிறோம். ஒரு பெரிய பாம்பு, அந்த பாம்பை வாழ்க்கையில் ஜூவில் தான் நான் என்ன செஞ்சுருக்கேன் பார்த்துருக்கேன். மொக்க சைஸ், நல்லா ரவுண்டாக அப்படி எந்திக்கிற நேரம் அதுவும் தலையை தூக்கிட்டு என்ன செஞ்சு எந்திரிச்சிச்சு. அந்த சம்பவத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். ஒருவேளை அந்த பாம்பு நம்ம மேலே சீறி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அன்றைக்கே என் லைஃபு க்ளோஸ் ஆகிருக்கும். யோசித்து பார்த்தேன். அப்போ இப்படிப்பட்ட மரணத்தினின்று என்னை தப்புவித்தார். எவ்வளோ பலவீனங்கள், நான் திருமணத்துக்கு முன்னாடி நான் பட்ட பாடுகள், பலவீனங்களெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நேரம் ஆகிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ பலவீனத்தின் மத்தியிலையும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? தப்புவித்தார். இப்பொழுது என்ன செய்கிறாரு? நம்மளை தப்புவிக்கிறார். எத்தனையோ நெருக்கங்கள், ஊழியத்தில் கஷ்டங்கள் இருக்குது, தேவைகள் இருக்குது, நிறையா கோடிக்கணக்கான ரூபா இருக்குது,
இந்த மாதம் நமக்கு போட வேண்டிய சம்பளம்லாம் நம்ம குடும்பங்களுக்கு, மிஷினரி குடும்பங்களுக்கு போடலை. அப்படி நமக்கு சம்பளம் போடலை அப்படிங்கிறக்காக நம்ம யாராவது சாப்பிடாமல் இருக்கோமா? தங்குறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கா? நமக்கு எல்லாமே ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு? கொடுத்துருக்கிறார். இப்பொழுதும் அவர் என்ன செய்கிறாரு? தப்புவிக்கிறாரு. இனிமேல் என்ன செய்வார்? தப்புவிப்பார். நிச்சயமாக நம்மளை என்ன செய்வார்? தப்புவிப்பார். நம்ம குறைவு எப்பயுமே நம்ம குறைவோடு தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க தேவையே இல்லை. ஒருவேளை பலவிதமான நெருக்கங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் மேலே இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் மரித்தோரை எழுப்புகிற தேவன். அந்த 8வது வசனத்தில் போடப்பட்டிருக்குது, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக. அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மளை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறாரு. நம்ம ஆண்டவரிடத்தில் எப்பயுமே நம்ம ஆண்டவரை நம்ம ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குறைவுகளுக்காக ப்ரைஸ் பண்ணணும், நம்மளை நடத்தின பாதைகளுக்காக நம்ம ப்ரைஸ் பண்ணணும். அவர் நம்பிக்கைக்குரியவர், அவர் நம்பிக்கையின் நாயகன். அவர் மேலே நம்ம 100% ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, என் நம்பிக்கையெல்லாம் நீங்கள் தான்ப்பா, உண்மை தான் நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கையிடும் பொழுது, அவரை நம்ம நம்பி இருக்கிறோங்கிறத சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு என்ன செய்வார்? இரக்கம் செய்வார். இரக்கம் செய்கிற தேவனாய் எழுந்தருளுவார். இந்த நம்பிக்கைங்கிற வார்த்தை 7வது அதிகாரம் பின் வசனத்திலிருந்து நம்ம பார்த்து கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் 6 முறை இந்த அதிகாரத்தில் 15வது வசனம் வரையும் வருது. 7வது வசனம் பின்பகுதியிலிருந்து 15வது வசனம் வரையும் நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை நம்பிக்கை அப்படின்னு சொல்லி 6 முறை போடப்பட்டிருக்கு. யோசித்து பாருங்கள். அவர் காட் நமக்கு நல்ல ஒரு ஹோப்ஃபுல் காட், காட் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் தேவன். ஆண்டவர் சமூகத்தில் சங்கீதக்காரன் சொல்லது போல, கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரையே நம்ம நம்பிக்கையாக கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாய் நம்ம பாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு காட் ஆஃப் ஹோப் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கையிடுவோம். 3வது, நம்முடைய ஆண்டவரை குறித்து நம்ம அந்த பின்பகுதியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், காட் ஆஃப் ப்ராமிசஸ், வாக்கு தத்தங்களின் தேவன். 17வது அதிகாரம் 17வது வசனம், 18வது வசனம், 19வது வசனத்திலேருந்து நம்ம பார்த்தோம். பின்பகுதி ஃபுல்லாக நம்ம அந்த அதிகாரம் முழுவதும் நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 20வது வசனத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 1:20, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அதுக்கு அடுத்த வசனத்தையும் சேர்ந்து வாசிங்க. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அதுக்கு அடுத்த வசனம் வாசிப்போம். அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். பாருங்களேன், ஆண்டவர் தான் நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாரு? அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. 21வது வசனம் போடப்பட்டிருக்குது. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. யாருமே இந்த இடத்துல ஆண்டவர் அவர் முன்குறிக்காமையோ, அவர் தெரிந்து கொள்ளாமையோ, அவரால் அபிஷேகம் பண்ணப்படாமையோ இந்த இடத்துக்கு நம்ம யாருமே வரல. நம்முடைய பாஸ்ட்டை நம்ம யோசித்து பார்ப்போமே. நம்மளாம் ஊழியம் செய்வோம்னு நினச்சிருந்தோமா? இல்லை. ஆனால் ஆண்டவர் உங்களை முன்குறிச்சார், ஆண்டவர் உங்களை நேசித்தார், ஆண்டவர் உங்களை தேடி வந்தார், அவர் உங்களை ரட்சித்தார், அவரை தூக்கி எடுத்தார், அவருடைய அபிஷேகத்தை உங்கள் மேலே ஊற்றினார், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தினார், அவர் உங்களை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், அவரால் இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் பொய்யுரையாத தேவன்.
அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? யோசித்து பாருங்க. நம்ம பேசுகிற மற்றவங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் தண்ணியில் எழுதப்பட்ட வார்த்தையை போல் என்ன செஞ்சிடும்? ஓடி போயிடும். ஆனால் ஆண்டவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுகிற வார்த்தைகள். அவருடைய வார்த்தையில் உயிர் இருக்குது, அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்குது. அந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு பெரிய ப்ராமிஸை கொடுத்துருப்பாரு. அன்றாட வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு ஓடுறவங்களா இருக்கலாம். ஒரு நாள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் அழைத்திருப்பார், ஆண்டவர் அபிஷேகித்திருப்பார், ஆண்டவர் உங்களை வேறுபடுத்தியிருப்பார். அந்த வாக்குத்தத்தங்களின்படியோ ஐயோ அது என் வாழ்க்கையில் நடக்கலையே, இது அவ்வளோதான், மறிச்சு போயிருச்சோ, இந்த வாக்குத்தத்தம் மறிச்சு போயிருச்சோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் அதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறாரு. ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் ஜீவிக்கிற தேவன், இன்றும் அவர் ஜீவனோடு இருக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன எந்த வார்த்தையோ அவர் கைவிடுகிற தேவனே அல்ல. யாக்கோபுக்கு சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆபிரகாமை அழைத்த தேவன் சொன்னார், ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, ஈசாக்கு யாக்கோபுக்கு மட்டுமல்ல, அவரை பின்பற்றுகிற யாரெல்லாம் ஆபிரகாமின் சந்ததியோ அவங்க எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன். பாருங்களேன், இப்பேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் இந்த வேதத்தில் அநேக வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு சொந்தமாக எழுதி கொடுத்துருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை கிளைம் பண்ணி ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் மறந்து போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், மறுபடியும் அதை நீங்கள் கிளைம் பண்ணுங்கள், மறுபடியும் நீங்கள் சொல்லுங்கள். டெய்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் போராடி, ஆண்டவரை நீங்கள் சொன்னீங்கல்ல, இது என் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றுங்க, நீங்கள் செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சுதந்திரிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் நமக்காக சுதந்திரித்து வச்சுட்டார். ஆனால் நம்ம ஜெபித்து அந்த ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், தேவ சமூகத்தில் ஆண்டவர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறாரு. 18ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்றும் இருக்கவில்லை, அதற்கு உண்மையுள்ள தேவனே சாட்சி. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஆம் அப்படிதான், அல்லங்கிறதே இல்லை, அதுக்கு ஆண்டவரே சாட்சி அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறாரு. காட் ஆஃப் ப்ராமிஸ். முதலாவது நம்ம இந்த பகுதியில் இந்த அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சொன்ன காரியம் காட் ஆஃப் கம்ஃபர்ட், ரெண்டாவது காட் ஆஃப் ஹோப், மூன்றாவது காட் ஆஃப் ப்ராமிசஸ். இந்த 3 காரியங்களை இன்றைக்கி ஆண்டவர் நம்ம கூட பேசியிருக்கிறாங்க. இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்த வண்ணமாய் நம்ம எழும்பி நின்று தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் பொய்யுரையாத தேவன், வாக்கு மாறாத தேவன். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். அவரை போல ஆறுதல் படுத்துகிற தேவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க. நீங்கள் எப்போ சோர்ந்து போயிருக்கீங்களோ, எப்போ வேதனையோடு கண்ணீரோடு நீங்கள் கடந்து வருகிறீங்களோ, அந்த வேளையில் தேவ சமூகத்தில் சில மணித்துளிகள் நீங்கள் அமர்ந்திருந்தால் போதுங்க. அவர் உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவனாய் அவர் உங்கள் மத்தியில் கடந்து வருவார். அவர் ஆறுதல் அளிப்பவர், அவரே ஆறுதல் செய்கிறவர். சகல உபத்திரவங்களிலும் இருக்கிற உங்களுக்கு அவர் ஆறுதல் அளிக்கிற தேவன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் இந்த நிருபத்தில் எழுதியிருக்கிறார். Our God is a God of comfort. Our God is a God of hope.
ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையின் தேவன் நீங்கள் தான்ப்பா. அநேக நேரங்களில் எங்கள் நம்பிக்கையை நாங்கள் யார் மேலேயாவது நாங்கள் வைக்கிறோமே, இப்பொழுதும் அப்பா எங்கள் நம்பிக்கையெல்லாம் உங்கள் மேலே வைக்கிறோம். எங்கள் குடும்பத்தின் காரியங்கள், எங்களுடைய தனிப்பட்ட காரியங்கள், எங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள், எங்களுக்கு முன்பாக இருக்கிற தேவைகள், எங்களுக்கு முன்பாக இருக்கிற சவாலான காரியங்கள் எல்லாவற்றிலையும் எங்களுடைய நம்பிக்கை நீங்கள் தான்ப்பா. இதுவரைக்கும் எங்களை தப்புவித்தீங்களே, இப்பொழுதும் எங்களை தப்புவிக்கிறீங்களே, இனிமேலும் எங்களை தப்புவிப்பீங்களே. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம், உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலனை போல நம்ம சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். உங்கள் வாய்களை திறந்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நெருக்கங்களை மாற்றி போடுகிற தேவன் நீங்கப்பா, எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன் நீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் யாரையும் நாங்கள் நம்பலப்பா. எங்களுக்கு இந்த சோர்ஸ் இருக்குது, இதில் நாங்கள் போய் நாங்கள் சுகமடைஞ்சிடலாம். எங்களுக்கு இந்த சோர்ஸ் இருக்குது, இதில் நாங்கள் போய் நாங்கள் பலனடைஞ்சிடலாம். இவங்க எங்களுக்கு ஏதாவது செய்வாங்கன்னு சொல்லி எங்கள் நம்பிக்கையெல்லாம் நாங்கள் யார் மேலேயும் வைக்கல ஏசப்பா. 100% நாங்கள் உங்களையே நம்புகிறோம், உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு உதவி வரும் கண்மலையாகி உமக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. எங்கள் கைகளை பரத்துக்கு நேராக நாங்கள் விரிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் எங்களை கடந்து வந்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் ப்ராமிஸ் என்று சொல்லி நீங்கள் பேசுனீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை மறந்து விடுவதற்கு நீர் அநீதி உள்ள தேவன் அல்ல சுவாமி. எல்லாவற்றையும் நீர் நினைத்தருளுகிற தேவன், நீர் அறிந்திருக்கிற தகப்பன். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நீங்கள் நிறைவேற்றுகிற தேவனாய் ஊழியத்தின் பாதையில் நீங்கள் கடந்து வாங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளாக கர்த்தர் நீங்கள் கடந்து வாங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்கிற தேவனாய், அதிசயங்களை காண பண்ணுகிற தேவனாய், ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நெருக்கங்களிலையும் ஆண்டவரே, இந்த கால வேளையிலே அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யுங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க எதிர்பார்க்கிற நன்மைகளை கர்த்தர் நீங்கள் கட்டளையிடுங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.